கடவுளர்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் சக்திதாஸ். ஜூன் மாதத்தில் குரு பெயர்ச்சி வருது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதமும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போயிட்டு மறுபடியும் கடகத்துக்கே வந்துடுவார். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் உலக மக்களுக்கு பொதுவாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலன் பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குரு பெயர்ச்சி நிறைய பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதுக்கு நடுவில் சனியால் ஒவ்வொரு போர் உருவாகக்கூடிய சூழ்நிலையும், குருவால் அதையெல்லாம் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். பெட்ரோலியம் மற்றும் கேஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் சில தட்டுப்பாடுகளும், பிளாஸ்டிக் போன்ற விஷயங்கள்லையும், இரும்பு, சிமெண்ட், ஜல்லி இது போன்ற விஷயங்களில் சில தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு தொழில்துறை கொஞ்சம் கீழே போய் மறுபடியும் மேலே வந்துடும். இந்த குருவுடைய பார்வையில், உச்சம் பெற்ற குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னென்னா, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தடுமாறி போகக்கூடிய சூழ்நிலை உருவானாலும் மீண்டும் அதை மேலே கொண்டு வர்றது இந்த குருவோடைய ஒரு தன்மையாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரும், தொழில்துறையில் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரும். பொதுவாக மக்களுக்கு உணவு பஞ்சம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வராது. போக்குவரத்தில் எந்த சிக்கலும் இருக்காது. இந்த முறை நிறைய குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு துறையிலும் எல்லாரும் அந்த துறை சார்ந்தவர்கள் பெரிய அளவில் சாதனை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த குரு பெயர்ச்சி அமையும். பொதுவாகவே இந்த வருஷம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்க போகுது. கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்க போகுது. குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் குழந்தை கொடுத்துரும். அப்படி வரக்கூடிய குழந்தை அந்த குடும்பத்துக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான குழந்தையாக இருக்கும். அவங்களுடைய பெயர் காலகாலத்துக்கு நிலைச்சி நிற்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். இந்த வருஷம் நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அரசாங்கங்களில் நிறைய மாற்றங்கள் வரும். அரசியல்லையும் நிறைய மாற்றங்கள் வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்து வந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள், கடந்த ஒரு வருஷமாக ரொம்ப பெரிய சிக்கல்களில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ரொம்ப நாள் அரசியல் அதிகாரம், பதவி உயர்வு இந்த மாதிரி எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. குரு எப்போவுமே வரும்போது தங்கத்தின் விலையில் ஒரு கீழே கொண்டு போய் மறுபடியும் மேலே ஏற்றுவார். ஸோ மக்கள் சுபிட்சமாக வாழ்கிறதுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு நன்மையை உருவாக்கி தரும். இனி ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி என்ன விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? 8ஆம் இடத்துக்கு ராசி அதிபதி குருவே 8ஆம் இடத்துல போய் மறையிறது கொஞ்சம் சங்கடமான விஷயம்தான். இருந்தாலும் என்னென்ன நன்மைகளை செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறதே ஒரு பௌர்ணமியில் நடக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சில நன்மைகளும் உண்டு. இருக்கிற இடம் விட்டு வெளியே எங்கேயாவது போயிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா இதுதான் சூப்பரான இடம், சூப்பரான காலம். நீங்கள் இப்போ வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், வீடு மாற்றுறது இந்த மாதிரியான இடமாற்றம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. அது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாகவே இருக்கும். இல்லைங்க நான் ஆல்ரெடி வெளிநாட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சா உள்ளூருக்கு வந்துடுங்க. வீட்டில் ஒரு சொந்த வீடு வாங்கிக்கிட்டு இங்கேயே இருக்க பாருங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு நன்மையை தான் செய்யும். இடமாற்றம் என்பது தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். குரு 8ஆம் இடத்துல இருந்தாலும் என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, திடீர்னு உங்களுடைய பணங்கள் வெளியே நிறுத்தி வச்ச எல்லா பார்க் பண்ணி வச்ச பணமும் இப்போ உங்களுக்கு சேரும். மறைமுகமான நிறைய உதவிகள் கிடைக்கும். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ மறைமுகமான பண உதவிகள் கிடைக்கும். மறைமுகமாகவே இப்போ உங்களுக்கு குடும்பம் அமைவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். 2வது திருமணத்திற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா 2வது திருமணம் இப்போ உங்களுக்கு அமையும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, 2வது திருமணத்திற்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா இப்போ அமையும். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி இருந்தால் இன்னொரு செட்டப் ஒன்று இப்போ சேரும். அதனால் குடும்பத்தில் குழப்பம் வராமல் இருக்கிறதுக்கு அதை பார்த்துக்குங்க. இல்லை உங்களால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஆனால் இப்போ ஒரு உறவு அமையும் என்பதில் உங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. குடும்பத்தில் பணம், பொருள் சேர்க்கை நல்ல அளவில் இருக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ முயற்சி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எந்த சிக்கலும் இல்லாமல் அது நல்ல விதமாக முடியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் நீங்கள் அதை வாங்கிடலாம். அப்போ உங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக இருந்து அது அமைஞ்சிரும். இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய ஒரு 12 மாத காலத்தில் என்னென்ன விதமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது
சில ஏற்றமும் இறக்கமும் கூடியே தான் வருது. பேச்சு வந்து கவனமாக இருக்கணும். இல்லைனா உங்கள் பேச்சே உங்களுக்கு எதிராக திரும்பி உங்களை வந்து ஏதாவது பெரிய சிக்கலில் மாட்டி விட்டுரும். தேவையில்லாமல் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாரையும் நம்பி கையெழுத்து போடாதீங்க, ஜாமீன் போடாதீங்க. பணம் கொடுக்கறது இல்லைனா வந்து உங்களுடைய தங்க நகையை கொடுத்து அடகு வச்சு அவங்கள வாங்க சொல்கிறது, அடுத்தவங்களுக்காக நீங்கள் பறிஞ்சு பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே குரு உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. கூடவே இப்போ வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஒன்று போய்கிட்டு இருக்கிறதுனால தாயாரிடமிருந்து உங்களுக்கு நன்மையை எதிர்பார்க்க முடியாது. தாயாருக்கு நீங்கள் தான் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஏற்படுக்கும். தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம். அவங்களுக்கு முதுகு சம்மந்தப்பட்டு, கால் சம்மந்தப்பட்டு, சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லைன்னா அவங்களுக்கு மனநலம் சார்ந்து பாதிப்புகள் வரலாம். சில நேரத்தில் மூளை சார்ந்த பிரச்சனையை கூட வரலாம். அந்த இடத்துல நீங்கள் தான் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு வர்ற பணத்தை அம்மாவே வந்து செலவுக்கு எடுத்துருவாங்க. பின்னாடி இதே அம்மாவால் உங்களுக்கு நன்மை நடக்குமானா ஆமாம் நடக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரின்னு இந்த 4 மாதத்தில் உங்களுக்கு தாயாரால் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் உருவாகும். மிகப்பெரிய ஒரு சகாயமும் உதவியும் கிடைக்கும். அவங்களால நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பணம் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த நன்மை பின்னாடி தான் கிடைக்கும். இப்போ முன்னாடி வந்து அமையலை. குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. எங்கேயாவது முதலீடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக முதலீடு செய்யுங்க. வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, தங்கம் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை முதலீடு செய்யுங்க. உங்கள் கையில் இருக்கிற பணத்தை வந்து கிரிப்டோ கரன்சி, சீட்டு சேர்த்துறது, பெரிய லாபம் தரக்கூடிய கம்பெனியில் போடுறது, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறோம், ஷேர் மார்க்கெட்டில் போடுவோன்னு எல்லாம் சொல்லி உங்களுடைய பணத்துக்கு வேட்டு வைக்கிறதுக்கு யாராவது சிலர் எப்பவும் தயாராகவே இருப்பாங்கன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதிலேருந்து நகர்ந்து வந்துட பாருங்கள். எந்த சிக்கலும் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் எதை ஒட்டி வரும்? வாத நோய்கள்னு சொல்லக்கூடிய ஓடுவாதம்னு சொல்லுவாங்க. உடம்புல அங்கங்கே வலி வந்து சரியாக போகும். சில நேரங்களில் இடுப்பு வரும், இடுப்புக்கு கீழே ஏதாவது பிரச்சனை வரும், அப்புறம் சுவாசப்பை கோளாறு வரும், முதுகு பிடிப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு காலில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்ணில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. இதே வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃபினான்ஸ் இன்ஸ்டியூட்டில் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இது வந்து ரொம்ப அற்புதமான நேரம். உங்களை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏதாவது மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிங்க. இல்லைன்னா ஒரு ப்ரமோஷன் இதுனா கூட பரவாயில்ல, எனக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிங்க. உங்களுடைய அந்த லைஃபே வந்து ஒரு சூப்பராக இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் நாம் வந்து தலைமறைஞ்சி வாழ்கிறது நல்லது, இல்லைன்னா நம்மளை யாருன்னே தெரியாத இடத்துக்கு போயிடுறது நல்லது. அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நீங்கள் இந்த மாதிரி மாற்றி இருக்கும்போது, அதனால தான் எடுத்த உடனே சொல்கிறது இடமாற்றம் ரொம்ப ரொம்ப நல்லது. மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளில் 90% உங்களால் ஈஸியாக குறைச்சி அங்கேருந்து நீங்கள் வெளியே வந்துட முடியும். நீதிமன்றத்துக்கு போகாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வருது, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது, குழந்தைகளால் பிரச்சனை வருது, சொத்து சம்மந்தமாக பிரச்சனை வருது, சகோதரன் சகோதரிகள் கூடலாம் பிரச்சனை வருது அப்படின்னா தயவு செஞ்சு இதை கோர்ட்டு வரைக்கும் இழுத்துட்டு போயிடாதீங்க. கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் மறுபடியும் இது இப்போதைக்கு தீராது, பெரிய சிக்கலில் மாட்டிக்கும். குறைஞ்ச வருஷம் 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் இழுத்துரும். அதனால் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுறாதீங்க. தொழில் செய்யலான்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ வேண்டாம், இருக்கிற தொழிலை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருங்க. எங்கே வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துலையே வேலை செய்ய பாருங்கள். இல்லை நான் தொழில் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா முன்பின் தெரியாத இடத்துக்கு போயிடுங்க. உங்களுக்கு நிறைய நன்மைகள் உருவாகும். தெரிஞ்சவங்க நன்மைகள் செய்ய மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிங்க. நண்பர்கள், உறவினர்கள், பெரிய கூட்டமே இருந்தால் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகும். அது நீங்கள் மற்றவங்க மேலே கோவிச்சிட்டு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களை மற்றவர்கிட்டருந்து பிரிக்கும். உங்களுக்கு நன்மைகள் வந்து சேருவதை தடுக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராகவே இருக்கிறது நல்லது. தாயார் உடல்நிலை விஷயத்தில் கவனம்னு சொல்லியிருக்கோம். தந்தையார் உடல்நிலை விஷயத்தில் நீங்கள் ஒன்றும் பெரிய அளவில் கவனம் செலுத்த தேவையில்லை. அவரே அவரை தயார் பண்ணி கொண்டு வந்துடுவார். இருந்தாலும் தாய் தந்தை 2 பேர் மேலேயும் கவனம் வச்சுக்கிறது நல்லது. எப்போ தேவைன்னாலும் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க. கோயில் குளத்துக்கு எங்கேயாவது ஆசைப்பட்டால் உடனடியாக கூட்டு போங்க. நீங்கள் கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது 2வது, அது உங்களை காப்பாற்றிக்கிறதா இருக்கலாம். ஆனால் அப்பா அம்மா கோயிலுக்கு போகணும், தீர்த்த யாத்திரை போகணும், எங்கேயாவது வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அவங்களுக்கு அதை செஞ்சு வைங்க.
இப்போ ஒரு 6 மாதம் 8 மாதத்தை அப்பா அம்மாவுக்காக நீங்கள் தியாகம் பண்ணினாலும் தப்பு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நீர்நிலைகள் பக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கிணறு, குளம், ஆறு, கடல் இது போன்ற ஏரியாக்களில் நீங்கள் கவனமாக இருக்கும். தண்ணியில் கண்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சுவாசத்தில் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த குதிரைக்கு காலில் வந்து ஒரு லாடம்னு ஒன்று வச்சுருப்பாங்க, குதிரையோட ஷூ. அந்த ஷூ வந்து எங்கேயாவது கிடச்சிதுன்னா அதை கொண்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் வந்து ஒரு ஆணி அடித்து வைங்க. இது வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கருவியாக உங்களுக்கு இருக்கும். வேத பாடசாலைகளுக்கு போங்க, குருநாதரை போய் சந்திங்க. கோவிலில் இருக்கிற பூசாரிகளுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுங்க. கோயில் தர்ம காரியங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் உதவி செய்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். போலீஸில் துறையில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட ஒரு ஸ்நேகம் வளர்த்துக்குங்க. இதன் மூலமாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிடைச்சி உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. பணத்தை போட்டுட்டு மாட்டிக்காதீங்க. பேராசை காட்டி அது இதுன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப பரவாயில்லப்பா, ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்படியே அனுப்பி விட்ருங்க. நெசவு தொழில் செய்கிறவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். மீன்பிடி தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் உஷாராக இருங்க. பேங்கிங், எஜுகேஷன், ஃபினான்ஸ் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நீங்கள் லோன் கேட்டால் லோன் கிடச்சிரும். லோனை அடைக்கணும்னு சொன்னால் தான் அடைக்க முடியாது. அதில் வேலை செய்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்குள்ளேயே வந்து யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. இரும்பு, லேத்து, உருக்கு, சுரங்கம், அப்புறம் இரும்பு சார்ந்து வேறு ஏதாவது பழைய இரும்பு வியாபாரம் இந்த மாதிரியெல்லாம் செய்கிறவங்க உங்கள் குடும்பத்தில் இருந்தாங்க அப்படின்னா சூப்பரான நேரம், அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வாங்கி போடுங்க. இல்லைனா வாங்கி வாங்கி விற்க பாருங்கள். உங்களுக்கு அதன் மூலமாக மிகப்பெரிய லாபங்கள் உருவாகும். திருமணத்தை பற்றி இப்போ யோசிக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு திருமணத்தை தள்ளி போடுங்க. குழந்தை பிறப்பை பற்றி இப்போ யோசிக்காதீங்க, அதையும் தள்ளி போடுங்க. இப்போ வேண்டாம். ஒரு 6 மாதம் 8 மாதம் போகட்டும். இல்லைனா அடுத்த வருஷமே செஞ்சுக்கலாம். திருமணம் எப்படின்றது கொடுத்துச்சின்னாலும் கொடுத்து கெடுக்கத்தான் செய்யும். கல்யாணம் பண்ணி சித்திரவதை அனுபவிக்கிறதுக்கு இந்த வருஷம் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிடுங்க. அது உங்களுக்கு நல்லது. சில நேரங்களில் உங்களுக்கு நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதத்தில் திடீர்னு ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். காதல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பேசி பிளான் பண்ணி வச்சுக்கிங்க. இல்லை எதுவுமே நடக்காதுன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரு அவமானத்தோடு இந்த காலங்கள் நகரணும் அப்படின்னும் போது ஒரு லாபத்தோட ஒரு அவமானமாக இருக்கலாம். அப்போது அந்த இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. நீங்களாக போய் பெண்கள்கிட்ட காதல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எதுவும் பண்ணாதீங்க. ஒன் சைடு லவ்வெல்லாம் கண்டிப்பாக பிச்சிட்டு போயிடும். தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க. வீட்டில் ரெகுலராக பூஜை செய்ய முடியுமான்னு பாருங்கள். அதிகாரிகள், மேலதிகாரிகள் கூட சிக்காதீங்க. தனுசு ராசிக்கு இந்த முறை கண்டிப்பாக இது வந்து சிறப்பான காலம் கிடையாது. அதனால் தனுசு ராசியில் இருந்து நீங்கள் யாராவது அரசியலுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்குங்க. பெரிய பண முதலீடு எங்கேயும் பண்ணாதீங்க. பெண்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். பெண்கள் வந்து என்ன மாதிரியான சிக்கல் வருது அப்படின்னா அவங்களுக்கு சுவாசம் சம்மந்தப்பட்டு பிசிஓடின்னு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கண்ணில் ஏதாவது சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தயவு செஞ்சு மூக்க நுழைக்காதீங்க. அதன் மூலமாகவே உங்களுக்கு ஏகப்பட்ட அவமானங்கள் தவிர்க்க முடியும். கடன் வேணும்னா கடன் கேட்கலாம். கடன் கேட்ட உடனே கிடைக்கும். அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. கடன் வாங்கி ஏதாவது செய்யணும் அப்படின்னு கடன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்துடும். ஆனால் நீங்கள் கொடுத்த பணம் தான் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு கிடைச்சிரும். வீடெல்லாம் வந்து மாற்றி கட்டணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ எதுவும் செய்யாதீங்க. ஒரு 2-3 மாதம் கழியட்டும். இல்லைன்னா 2027 ஜனவரியில் நீங்கள் செஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீடு ஒன்று பழைய வீடு வரும். வீடு இடிஞ்சு விழுகிற கண்டிஷனில் இருக்கும். அந்த வீட்டை வாங்கி நீங்கள் வந்து புது வீடு கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு லாபமும் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் மேற்கொண்டு ஏதாவது சிக்கல்களோ தடங்கல்களோ ரொம்ப மோசமான காலகட்டம் ஏதாவது உருவாச்சு அப்படின்னா ஒரு சமமான இடத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை போய் பிடிச்சிக்க முடியுமான்னு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். சுடலசாமி, கருப்பு மதுரை வீரன், கருப்புசாமி, சுடலமாடன், இல்லைன்னா முனியப்பன், இல்லை கிராம தேவதைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாமி கோயிலை போயிட்டு நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணால், பத்ரகாளி, இப்படிப்பட்ட ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு வர்றது உங்களுடைய
குடும்பத்தில் வந்து இந்த பலி கொடுக்கக்கூடிய ஒரு நடைமுறை இருக்குதுன்னா நீங்கள் பலி கொடுக்கறதுக்கே கூட போயிடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ஈஸியாக காப்பாற்றப்பட்டு வந்துடுவீங்க. இந்த முறை உங்களுக்கு உதவின்னு செய்யணுன்னா அது காவல் தெய்வம், கிராம தெய்வத்தையும் மட்டும்தான் செய்யும். அதனால் அதை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. இந்த கோயில் அந்த கோயிலெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோயில் இருக்குதோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வர வேண்டிய நாள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்தமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் போயிட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகளை அது பெருமளவில் கட்டுப்படுத்தி உங்களுக்கு ஒரு நல்லதொரு சிறப்பான வாழ்வை கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.